ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரைட் ஏ நோட் ஆன் சிந்தட்டிக் டிடர்ஜென்ட். சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் ஆர் ஃபார்முலேட்டட் ப்ராடக்ட். ஸோ அது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் கண்டெய்னிங் எய்தர் சோடியம் சால்ட் ஆஃப் அல்கைல் சல்ஃபேட். ஸோ அதில் என்ன இருக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராடக்டில் ஒன்று சோடியம் சால்ட் ஆஃப் அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருக்கும், அப்படி இல்லைனா சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இந்த ரெண்டு நேமும் நீங்கள் ஞாபகம் வைக்கணும், எழுதி பார்க்கணும். ரெண்டு சோடியம் சால்ட் இருக்குது. ஒரு சோடியம் சால்ட் பேர் அல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட், இன்னொரு சோடியம் சால்ட் பேர் லாங் செயின் அல்கைல் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ நமக்கு தெரியும் டிடர்ஜென்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே 3 டைப் ஆஃப் டிடர்ஜென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அயனானிக் டிடர்ஜென்ட், செகண்ட் ஒன்று வந்து கேட்டயானிக், தேர்ட் ஒன்று வந்து நான் அயானிக் டிடர்ஜென்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அயனானிக் டிடர்ஜென்ட், அதுக்கு SLS, அதாவது சோடியம் லாரைல் சல்ஃபேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எழுத தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எழுத தான் பார்க்க போகிறோம். முதல்ல சல்ஃபேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சல்ஃபேட் எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும் SO4, அதுதான் சல்ஃபேட். ஸோ இங்கே S டபுள் பாண்ட் O அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட், இதில் ஒரு O, இதில் ஒரு O. ஸோ இது எப்படி போட்டேன் அப்படின்னா சல்ஃபருக்கு 6 வேலன்சி, அப்போ சல்ஃபரை சுற்றி 6 பாண்ட் இருக்கணும். ஸோ 6 பாண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதில் O. இந்த பாண்டிங் நாலேஜ் இருந்தால் தான் ஸ்ட்ரக்சர் போகிறது எளிமையாக இருக்கும். ஸோ முதல்ல சல்ஃபேட் எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், Na+ இருக்கும். இது கூட தான் அப்படியே அட்டாச் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இது கூட என்ன பண்ணணும், லாரைல். லாரைலுக்கு வந்து C12 இருக்கும். சி எத்தனை இருக்கணும், 12 இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், C12 போட போகிறேன். 1, இந்த இடத்துல 1 வரும், 1 கார்பன் 1. அடுத்தது பாண்டு போடும்போது கவனிங்க, ஸ்ட்ரக்சர் போடும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவ்வளோதான், ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு தான் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐடியா வந்து சல்ஃபரை சுற்றி 6 வேலன்சி அப்படிங்கிறது தெரியணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு தான் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் போடும்போது அதையும் கவனிச்சிங்கன்னா ஆக்சிஜனை சுற்றி 2 பாண்டு தான் இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த ஆக்சிஜனை சுற்றி 2 பாண்டு தான் இருக்கணும், அதையும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரி, அடுத்த கான்செப்ட் வந்து கேட்டயானிக் டிடர்ஜென்ட். ஸோ இது கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றை விட லேசாக காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்குற க்ளூ வந்து ஹெக்ஸா டெசைல் ட்ரைமெத்தில் அமோனியம் குளோரைடு. ஸோ நமக்கு அமோனியம் குளோரைடு அப்படின்னா NH4Cl, இதான் அமோனியம் குளோரைடு. இப்போ இதில் எண்ணெய் சுற்றி 4 ஹைட்ரஜன், 1 2 3 4 இப்படி வச்சுக்கலாம். அஞ்சாவது ஒரு பாண்டு வந்து அஞ்சாவதாக ஒரு பாண்டு, அதை வந்து Clன்னு வச்சுக்கிறேன். Cl இதில் பாண்டாயிரும். 5 பாண்டு போட்டேன். இப்போ இதில் என்ன அர்த்தம், 4 இதுலேயும் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன், இதுதான் நார்மலாக ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஒரு 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு 1 2 3 ஹைட்ரஜன் எடுத்து மெத்தில் CH3 CH3 CH3. ஸோ இதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க ட்ரைமெத்தில். ஸோ ஒவ்வொன்றா கவனிங்க. ட்ரைமெத்தில் 3 ஹைட்ரஜனை தூக்கிட்டு ட்ரைமெத்தில்,
அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஸோ இதில் ஹெக்ஸா டெசைல், இது நல்லா கவனிக்கணும். ஹெக்ஸான 6, டெசைல்னா 10. அப்போ 16 கார்பன் போடணும். எத்தனை கார்பன் போடணும்? 16. இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு 16. அப்போ பாருங்க 1. ஸோ இந்த இடத்துல 1 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுவும் ஈஸியாக போட்டாச்சு. இது கேட்டயானிக் டிட்டர்ஜென்டோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது நான் அயானிக் கேட்டிருக்கு. நான் அயானிக் டிட்டர்ஜென்ட். ஸோ நான் அயானிக் டிட்டர்ஜென்ட், ஸோ இதுக்கு 2 நேம் இருக்குது. ஒன்று பெண்டா எரித்ரிட்டில் ஸ்டெரேட்டுன்னு சொல்லுவாங்க. பெண்டா எரித்ரிட்டைல் ஸ்டெரேட் அது காமன் நேம். ஐயுபிஏசி நேம் வந்து 3 ஹைட்ராக்சி 2,2-பிஸ் ஹைட்ராக்சி மெத்தில் ப்ரொப்பைல் ஹெப்டோனேட் அப்படின்னு கேட்கவும் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எளிதாக எழுதலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற க்ளூ வந்து ஹெப்டோனேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஹெப்டோனைட் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹெப்டோனிக் ஆசிட். ஸோ ஹெப்டு அப்படின்னா 7 கார்பன் இருக்கணும். எத்தனை கார்பன் இருக்கணும்? 7. மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 கார்பன் இருக்கணும். ஸோ இப்போ வரைகிறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 வந்து சி. என்ன சி, இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே OH. ஸோ இதுதான் வந்து ஹெப்டோனிக் ஆசிட்டு. அடுத்து என்ன க்ளூ அப்படின்னா ப்ரொப்பைல். ப்ரொப்பைல்னா 3 கார்பன் 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 கார்பன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் CH3, நடுவில் CH2. இதுதான் ப்ரொப்பேன். இதில் ஒரு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும்? ப்ரொப்பைல் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொப்பைல். ஸோ பிட்டாக சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலை அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ப்ரொப்பைன் 3 கார்பன் இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி வச்சுக்கிடுங்க. ப்ரொப்பைன் இதில் ஒரு ஹைட்ரஜன் போனால் தான் ப்ரொப்பைல். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இதில் ஒரு ஹைட்ரஜன் போய் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். மற்றபடி இதில் உள்ளது அப்படியே எழுதுங்க. பாருங்கள், 1 2 3 சி டபுள் பாண்ட் ஓ, இந்த ஓ கூட நேராக என்ன வந்துடுது? சி வந்துடுது. CH2 அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதனால் CH2. அதனால் இந்த கார்னரே போட்டுருங்க. மறுபடி CH2க்கு இந்த கார்னரே போட்டுருங்க. மறுபடி CH3 இருக்குது. CH3. ஸோ இதை நான் ஒரு வாட்டி தெளிவாக எழுதுகிறேன். ஸோ தெளிவாக அந்த ஃபார்முலா அப்படியே CH2 CH2 CH3 உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் போய் இந்த இடத்துல என்ன செய்யுது? பாண்ட் வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பண்ண போகிறத கவனிங்க. இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு OH போட போகிறேன். சரிங்களா? இதில் 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த இதில் 2 ஹைட்ரஜன். இப்போ நமக்கு மெத்தில், இதுக்கு ஒரு க்ளூ தெரியணும். CH3 அப்படின்னா மெத்தில். இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு CH2 ஒரு OH போட்டிங்கன்னா இது ஹைட்ராக்சி மெத்தில். ஹைட்ராக்சி மெத்தில் இதான் பேர், இதோடைய பேர். இதை ஏன் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதே ஃபார்ம் அப்படியே வருது. CH2 இதில் 2 ஹைட்ரஜன் பதிலாக ஒரு இதில் CH2OH, இன்னொரு இதில் CH2OH. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு CH2OH இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ நேம் கொடுக்கணும். அவங்க கொடுத்தபடி நேம் என்ன? அவங்க என்ன நேம்? 3 ஹைட்ராக்சி 2,2-பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 ஹைட்ராக்சின்னு எப்படி வந்தது? நம்பர் கொடுக்கணும் கார்பனுக்கு. 1 2 3
ஸோ 3வது இடத்துல என்ன இருக்குது? ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி 2 2வது இடத்துல என்ன இருக்குது? பிஸ்ஸுனா 2ன்னு சொல்லுவாங்க. பிஸ் மீன்ஸ் 2, பிஸ்ஸுனா 3. பிஸ் ஆர்கானிக்கில் பிஸ். ஹைட்ராக்சி மீத்தைல் நான் சொன்னேன், ஹைட்ராக்சி மீத்தைல். தென் ஸோ இது ப்ரொப்பைல், இதெல்லாம் சேர்ந்தது என்னது? ப்ரொப்பைல். ஹெப்டோனைட், இதுதான் ஹெப்டோனைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.